கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 4 வாட்டி வந்திருக்கேன். 4 வாட்டி ஸ்டேஜ்ல பர்ஃபார்மரா வந்திருக்கேன். அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் சுரேஷ் சாருக்கு வந்து சொல்லணும். பிகாஸ் வந்து அவர்கிட்ட போயிட்டு நான் கேட்ட முதல் விஷயம், மேக்ஸ் எடுத்த உடனே அவர்கிட்ட கேட்ட முதல் விஷயம், சார் ஜெயிக்கணும் சார், வாழ்க்கையில செம்மையா ஜெயிக்கணும், நல்லா வாழணும், என்ன சார் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். அவரு எனக்கு கொடுத்த ஒரே ஒரு விஷயம் சொல்லாமா? எத்தனை பேருக்கு இதே ஸ்டேஜ நீங்க வருமானம் ஏறணும்னு ஆசையா இருக்கு? ஆசையா இருக்கா? அப்ப நான் அவர்கிட்ட கேட்ட விஷயம், நம்ம எப்பவுமே நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு பவர் வந்து ரொம்ப அதிகம்டா அப்படின்னு எப்பவுமே இந்த விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சரிங்க சார், இதுக்கும் பிசினஸ்க்கும் என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ பிரசன்டேஷன் கொடுக்க போற இடத்துல எல்லாமே உனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சொல்லு அப்படின்னாரு. சார் எனக்கு புரியல, அதிகமா இந்த பிசினஸ் என்ன தேவை? மோர் பிரசன்டேஷன் மோர் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? சோ அது மாதிரி பிரசன்டேஷன் நிறைய கொடு அப்படின்னாரு. சரிங்க சார், பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கும் நான் இதுல ஜெயிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னும் போது, நீ பிரசன்டேஷன் கொடுக்குற இடத்தெல்லாம் போயிட்டு உன்னோட தேவை என்னவோ அந்த தேவையை சொல்லு அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரசன்டேஷன் போற இடத்துலலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இருக்காங்களா, இவங்க கிட்ட போயிட்டு மேடம் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இதுல கார் வாங்கலாம், கடன் எடுக்கலாம், வீடு கட்டலாம், லக்ஸரியா வாழலாம்னு சொல்லி சொல்லுவேன். சொல்லும் போது கேட்பாங்களா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அகைன் அடுத்தவங்கிட்ட போயிட்டு இதே விஷயத்த சொல்லுவேன், நான் கார் வாங்க போறேன், நான் பைக் வாங்க போறேன், நான் வீடு வாங்க போறேன், நான் லட்சம் சம்பாதிக்க போறேன்னு சொல்லி சொல்லுவேன். கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த வார்த்தைலாம் பிரபஞ்சத்துக்கு போதில்ல, போய் எங்க போய் சேரும் இந்த வார்த்தைலாம்? எங்க போய் சேரும்? ரிட்டன் ஒரு வார்த்தை நான் கொடுக்குறேன், அந்த வார்த்தையை ஒருத்தர் ரிசீவ் பண்ணல அப்படின்னா அந்த வார்த்தை திரும்பி என் வாழ்க்கைய மாத்தோம். சோ அகைன் என்ன பண்ண அப்படின்னா, நான் நிறைய பேர்கிட்ட போயிட்டு 100, 200, 300, 500 பிரசன்டேஷன் கொடுத்த எல்லார்கிட்ட சொல்ல விஷயம், நான் கார் வாங்க போறேன், சத்தியமா ஆக்சஸ்ல நெட் கேஷ் கொடுத்து கார் எடுத்திருக்கேன். எடுத்திருக்கோம் என்னோட கடனை உங்களோட கடனை அடைக்கலாம்னு சொல்லியிருக்கோம். கடன் நிறைய பேர் கேட்கல. 35 லட்ச ரூபாய் கடன் இந்த பிசினஸ் சம்பாதிச்சு அடைச்சிருக்கோம். ஏன்னா உள்ள வரும்போது 35 லட்ச ரூபாய் கடனோட வந்தோம், அதையுமே இங்க வந்து அடைச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு போயிட்டு நீங்க பிரசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இங்க இருக்க 2000 பேரும் 17ஆம் தேதி இந்த ஸ்டேஜ்ல ஏறலாம். ஏன்னா நீங்க போய் சொல்லுங்க, 20,000 ரூபாய் எடுத்தா ரெகக்னைஸ் நீங்க கொடுப்பாங்கன்ட்டு எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு போட்டி இருக்கும். என்ன போட்டி அப்படின்னா, உங்க டீம்ல அதிகமா வராங்களா, என் டீம்ல அதிகமா வராங்களான்னு சொல்லிட்டு இப்பதான் சொன்னாங்க, என் டீம்ல 100 பேரை நான் ஏற்றுவோம்பா சாலிடா அப்படின்னாங்க. நான் மட்டும் சும்மா இருப்பேனா? ஓப்பன் சேலஞ்ச் எல்லாரும் விடுறேன், நானும் என் டீம்ல 100 பேர் ஏற்றுவேன். சேலஞ்சு ரெடியா? ஸோ எங்க 2 பேர் டீம் சார்ந்து 200 பேர் இந்த ஸ்டேஜில் ஏறுவாங்க வர 17ஆம் தேதி. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார்.